ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் டு மீனா ஸ்வீட் ஹோம். நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு தெரியுமா? இன்றைக்கி கோதுமை ரவையில் உப்புமா செய்ய போகிறோம். இது 1/4 கிலோ, அதான் 1/2 கிலோ பேக்கெட்டில் 1/4 கிலோ எடுத்து கொட்டி வச்சுருக்கேன். இது ஒரு 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன். ஒரே ஒரு கருவேப்பிலை துண்டு, கொஞ்சமாக நாம் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ரவையை கொட்டி வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கணும். கொஞ்சம் நல்ல அந்த கோதுமையோட வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். சரிங்களா? நல்லா மணக்கணும். கோதுமை வறுத்தா எப்பயும் வாசனை வரும் தெரியுமா? எல்லாமே வறுத்தா வாசனை வரும், ஆனால் கோதுமை வறுக்கும்போது ஒரு விதமான ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அந்த வாசம் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். இல்லை இப்படி தொட்டு பாருங்கள், கை ரொம்ப கோதுமை ரொம்ப சூடாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணணும். ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நம்ம எப்பயுமே ரவையில் உப்புமா செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடாது. அதனால் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. சேமியா, கோதுமை, இது நமக்கு உடம்புக்கு ரொம்ப சத்து. நல்லா சூடாக இருக்குது, கை வைக்க முடியல, அந்த அளவுக்கு சூடாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தட்டில் கொட்டிடலாம். பக்கத்தில் அப்படி எடுத்து பொறுமையாக தட்டில் கொட்டிடலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கோங்க, நல்லது தான். நான் கோல்டு வின்னர் தான் ஊற்றுறேன். அதுக்கடுத்து எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டு உளுந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது நம்ம அந்த உப்புமாவில் போட்டு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதுக்காக தான் லைட்டாக நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த கிள்ளி வச்சிருக்கிற மிளகாவையும் போட்டுடலாம். போட்டு நல்லா இப்படி வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இது 1/4 கிலோ நம்ம போட்டிருக்கோம். நம்ம என்ன பண்ணோம்னா 1/4 கிலோ போட்டிருக்கோமா, அப்போ இந்த டம்ளரில் 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கோம், கோதுமை ரவை. இப்போ இதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும். பாருங்கள், ஊற்றிட்டேன். 2 டம்ளர் ஊற்றிட்டு இதோடய நம்ம இதில் சால்ட்டு போட்டுருணும். சரியா? இந்த ரவை 1/4 கிலோன்றனால இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போடுங்க. அப்போ தான் உப்பு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த தண்ணியை நீங்கள் உப்பை போட்டு கரைஞ்சோடனே இந்த தண்ணியை லைட்டாக டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா அதில் தெரியும் உப்பு கம்மியாக இருக்கா குறையா இருக்கான்னு. லைட்டாக சேர்த்துக்கோங்க. சரிங்களா? கூட மட்டும் போட்டுறாதீங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுடலாம். கொதிக்கட்டும் தண்ணி. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ரவையை நம்ம அப்படியே போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும், கட்டி சேராம பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ போட்டோன்னே டக்கு டக்குன்னு மேலே தெரிக்கும். நீங்கள் அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. சரிங்களா? இந்த ரவை வேகணும். கோதுமை ரவையை பொறுத்த வரைக்கும் நல்லா வெந்து டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க நல்லா நரன்னு ஒரு மாதிரி கடிக்கும் போதும் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நல்லாயிருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதிலே சர்க்கரையை போட்டு கூட கொடுக்கலாம். ஆனால் நான் சர்க்கரை தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் பண்ண போகிறேன். நம்ம ரவை உப்புமா செய்கிற மாதிரி தான். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுருவோம். மேலே தெரிக்கும். சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. மீடியமில் வச்சுட்டு இந்த தண்ணி ஃபுல்லாக இழுக்கணும். தண்ணி இழுத்து திப்பியாக ஆகிற மாதிரி ஆகும். கட்டியாக உருண்டை அது மாதிரி இருக்கும்போது எடுத்துடணும். ஆனால் உருண்டை சேர விடாமல் தான் நம்ம கிண்டணும். அப்போ தான் கட்டி சேர விடாமல் நல்லா உதிராக செய்யணும். இப்படி தான்.
ஃபஸ்ட்டு அந்த தண்ணி இருக்கும்போது தான் உங்களுக்கு மேலெல்லாம் தெரிக்கும். ஆனால் அதுக்கடுத்து இறுக ஆரம்பித்தோடனே கொஞ்சம் தண்ணி தெரிக்கும். பார்த்து உப்புமா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். யாரும் பிடிக்காத குழந்தை கூட நல்லா சாப்பிடும். பாருங்க நல்லாவே கட்டி ஆயிடுச்சு. கட்டி கட்டியா இல்லாம நல்லா இதுவா இருக்கு பாருங்க. சாப்பிடவும் நல்லா இருக்கும். இன்னைக்கு காலையில நம்ம வீட்டில் டிஃபன் இதான். யார் யாருக்கு வேணும் கோதுமை ரவை உப்புமா வாங்க சாப்பிடலாம். சரி ஓகே. இது வந்து நல்ல ஹெல்தி தான் பசங்களுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. மறுபடியும் நாம் வந்து நல்ல நல்ல வீடியோ போடுவோம். இதுதான் நம்ம காலையில் டிஃபனு. சரிங்களா? இது நம்ம வந்து சக்கரை தொட்டும் சாப்பிட்லாம். ஆனால் இது நம்ம வந்து சட்னி ஊற்றியும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். எதுனாலும் நல்லாயிருக்கும். பார்த்துக்கோங்க நல்லா இருக்கான்னு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட வாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.